அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. வஹாபி என்றால் யார்? வஹாபி கொள்கை என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? வஹாபி என்ற சொல்லினுடைய சிறப்பு என்ன என்று ஒரு அன்பர் கேட்கிறார். இவருடைய உள்நோக்கம் என்னவென்றால், வஹாப் என்ற சொல்லுக்கு கொடையாளி என்று பெயர். ஆகவே வஹாபிகள் என்றால் கொடை கொடுக்கின்றவர்கள் என்று ஒரு அர்த்தம். அல்லது வஹாப் என்பது அல்லாஹுடைய திருநாமம். வஹாபி என்றால் அல்லாஹுவை சார்ந்தவர்கள் என்று பொருள் கொண்டு இவர் அந்த பொருளையே நமக்கும் சொல்ல அவர் விரும்புகிறார். இது ஒரு பொது கேள்வியும் அல்ல, பொது பதிலும் அல்ல. இதர் நீண்ட காலத்துக்கு முன்னாலேயே வஹாபிகள் சொன்ன வழக்கம்தான் இந்த கதை. பொதுவாக நஜிதிலே தோன்றிய முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜிதியைத்தான் வஹாபி கொள்கையை உருவாக்கிய தலைவர் என்று சொல்லுகிறார்கள். அவர் ஒரு புதிதான கொள்கையை மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்தார். அந்த புது கொள்கையினுடைய ஆரம்பமும் மூலமும் இப்னு தைமியா இப்னு கையிமுடைய கொள்கையிலிருந்து தொகுக்கப்பட்டவைகள் தான். அதோடு இவரும் சில கருத்துக்களை எடுத்து இந்த விளக்கங்களை சொல்லுகிறார். இப்னு தைமியாவினுடைய கொள்கைகள் முஅத்தஸிலாக்களுடைய கொள்கையை பின்பற்றி இருந்தது. அதனால் அந்த காலத்தில் அவர் ஒரு வழிகேடர் என்று மார்க்கத்தில் தீர்ப்பு சொல்லப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருடைய காலத்தை அதிகமாக சிறையில் கழித்தார். அவருடைய கொள்கையினால் நாட்டில் ஒரு பாரிய சீரழிவு ஏற்பட்டது என்று தெளிவாக வரலாறு சொல்லுகிறது. முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜ்தி அவருடைய கொள்கையில் மிக முக்கியமானது முஸ்லிம்களை காபிராக்குவது. வஸ்லா தேடியவர்கள் காபிர், நேர்ச்சை செய்தவர்கள் காபிர் என்று அவர் அடுக்கிக் கொண்டே செல்கிறார். ஆரம்பத்தில் தன்னை ஒரு ஹம்பலி மதுஹபை பின்பற்றுகிறவராக கூறிக்கொண்டு அவருடைய பேச்சிலும் செயலும் மதுஹபுக்கு மாற்றமன்னாராகவே நடந்தார். அவருக்கு பின்னால் பிரிட்டிஷின் உளவாளிகள் இருந்ததாக தகவல்கள் இருக்கின்றன, வலுவான ஆதாரங்களும் இருக்கின்றன. முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜ்தியினுடைய தீய கொள்கைகளை அவதானித்த அவர் தந்தையும் இவர் வழிகட்டு போய்வரால் மோசமான சீரழிவுகள் வரலாம் என்று எதிர்வு கூறிவிட்டு சென்றார். அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களும் அவ்வாறே சொன்னார்கள். அப்போது இருந்த அரசியல் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தன்னுடைய கொள்கைகளை அவர் மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சென்றார். துருக்கி அரபு நாடை ஆண்டு வந்தது. ஒரு அஜமி அரபிகளை ஆளுவதா என்ற ஒரு துவைசத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த துவைசமும் அவருடைய புரட்சி வெற்றி பெறுவதற்கு ஒரு பின்னணி காரணியாகவே அமைந்திருந்தது. அவர் தன்னுடைய கொள்கைகளை மக்களுக்கு முன்னால் எடுத்து சென்ற போது அந்த கொள்கைகளை ஏற்காதவர்களை கொலை செய்தார். கொள்கைகளை ஏற்றவர்களுக்கு கலிமா சொல்லிக் கொடுத்து அவரை முஸ்லிமாக மாற்றினார். இதுவெல்லாம் வரலாறில் இருக்கிறது. அவருடைய அட்டகாசங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவருடைய கொள்கைகளை ஆட்சி ரீதியாக நிறுவியவர் இப்னு சௌது. அவருடைய ஆட்சி கைப்பற்றப்பட்ட போது இப்பொழுது அரபு நாடுகளில் சலஃபிகள், ISS போன்ற இயக்கங்கள் எவ்வாறு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்த பகுதிகளில் சுன்னத்துல் ஜமாஅத்தினர்களை தேடி தேடி கொன்றார்களோ, அறிஞர்களை கொலை செய்தார்களோ, ஜியாரங்களை இடித்தார்களோ, அட்டகாசங்களை அநியாயங்களை எல்லை மீறி செய்தார்களோ, அதே போன்றுதான் இவர்களும் செய்தார்கள். இவருடைய கொள்கைகள் எல்லாம் மதுஹபுகளை பின்பற்றக்கூடாது என்பது ஒரு முக்கியமான வாதம். மக்காவில் இவர்களை அழைத்து அங்கிருந்த உலமாக்கள் கேட்டார்கள், இந்த கொள்கையில் நீ எப்படி எடுத்துக்கொண்டாய் என்று. உங்களுடைய கொள்கைகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து
தொடர்ச்சியாக வந்ததா அல்லது இடையிலிருந்து வந்ததா என்று கேட்டதற்கு இடையிலிருந்து வந்தது. இடையிலிருந்து வந்ததென்றால் எப்படி உங்களுக்கு அது கிடைத்தது என்று சொன்னதற்கு எனக்கு இல்ஹாம் மூலமாக வந்தது. அப்போது சொன்னார்கள், இது ஒரு அறிவில்லாதவனுடைய பேச்சு, ஒவ்வொருவனும் தான் தான் சொல்லலாமே, எனக்கும் அவ்வாறு தான் வந்ததென்று. அவ்வாறு அவர்கள் அவருடைய பதில் சொல்ல அவருடைய பதிலை முறியடித்து அவரை மன்கவச் செய்து அனுப்பி வைத்ததை சைஃபுல் ஜப்பார் என்ற நூலிலே முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜ்தியினுடைய அந்த கொள்கை நஜ்திலிருந்து தான் வெளியில் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்க்க தரிசனமாக ஒரு முறை சொன்னார்கள், நஜ்திலிருந்து ஷைத்தானுடைய கூட்டம் வெளியாகும், மாறிய ஃபித்னாக்கள் வெளியில் வரும், ஒரு பெரியதொரு பித்தலாட்டமே ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஃபித்னா அரபு நாடுகளில் ஒவ்வொரு வீடுகளிலேயும் நிர்பந்தமாக போய் நுழையும், கூரையிலிருந்து தண்ணீர் கொட்டுவது போன்று அந்த ஃபித்னா மிகவும் மோசமாக வெளியாகும் என்றெல்லாம் கூறியது இந்த வஹாபிசத்தையே குறிக்கிறதென்று இமாம் ஜைனி தஹலான் ரஹிமஹுல்லா அவர்களும் முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜ்தியினுடைய காலத்துக்கு பின்னால் வந்த இஸ்லாமிய அறிஞர்களும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம் வரலாற்றில் மிக கொடுங்கோல் ஆட்சி செய்தவனாக பெயர் பெற்றவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இமாம் ஜைனி தஹலான் ரஹிமஹுல்லா இப்னு சூதினுடைய காலத்தில் வாழ்ந்தவர். அவர்கள் செய்த அட்டகாசங்களை கண்முன் கண்டவர். அவர் சொல்லுகிறார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய அட்டகாசங்கள் இப்னு சூதினுடைய அட்டகாசங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் முன் சொற்பந்தான். இவருடைய அக்கிரமங்களினால் காபத்துல்லாவில் தஞ்சம் கொண்டவர்களை கொலை செய்த காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு காபத்துல்லாவில் இரத்த வெள்ளமே அங்கு ஓடியதென்று சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் செய்த கொடுமைகளை நாம் காணாவிட்டாலும் அந்த கொடுமையின் சாயலை ஐஎஸ்எஸ்ஸிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் செய்த கொடுமைகளும் கோர கொடுமைகளும் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அவர்கள் செய்கின்ற அந்த வேலையை பார்த்து உலகமே மெய்சிலுத்து நிற்கிறது. முஸ்லிம்களை கேவலமானவர்களாக சித்தரித்து காட்டுகின்ற, ஈவிரக்கமற்றவர்கள் என்று காட்டுகின்ற அளவுக்கு, உலகமே அதிர்ச்சியில் உறைந்து போகின்ற அளவுக்கு அவர்களுடைய கொடுமைகளும் அவர்களுடைய விரோதமான எல்லை கடந்த மனப்பாங்குகளையும் பார்க்க முடிகிறது. ஆக முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜ்தியினுடைய கொள்கையினுடைய அடிப்படை வேர் எங்கு இருக்கிறது என்று தேடி பார்க்கின்ற போது அது ஹவாரிஜிகளிலிருந்தே வருகிறது. ஹவாரிஜிகள் தங்களுடைய கொள்கையை சொல்வதற்கு எதையெல்லாம் ஆதாரமாக காட்டினார்களோ அவ்வாறே இவர்களும் காட்டுகிறார்கள். காபிர்கள் விஷயத்தில் இறங்கிய ஆயத்துக்களை முஸ்லிம்கள் விஷயத்தில் அவர்கள் சாட்டி காபிர்களுடைய தீர்ப்பை முஸ்லிம்களுக்கும் சொல்கிறார்கள். முத்தஸிலாக்களுடைய கொள்கை, ஹவாரிஜிகளுடைய கொள்கை எல்லாம் சங்கமான ஒரு சாக்கடையாகத்தான் வஹாபிகளுடைய கொள்கைகள் அமைந்திருக்கின்றன. வஹாபிகளுடைய எந்த ஒரு கொள்கையும் தெளிவான ஒரு ஆதாரத்தோடு அமையவில்லை. முஸ்லிம்கள் தொன்று தொட்டு பின்பற்றி வந்த மார்க்கமாகவும் அது இருக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வெத்தபி கைர சபீலுல் முஃமினீன நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம வஸாஅத் மஸீரா. முஸ்லிம்கள் எல்லாம் பின்பற்றி வந்த அந்த தொண்டு தொட்ட வாழையடி வாழையான் அந்த வழியை விட்டுவிட்டு ஒரு புதிய வழியை யாராவது தெரிவு செய்தால் அவர் நரகத்துக்கே போய் சேர்வார் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதனால் நாம் பின்பற்ற வேண்டிய வழியும் மார்க்கமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலிருந்து தொடர்ச்சியாக வருகின்ற மார்க்கமாகும். அந்த மார்க்கம்தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் மார்க்கம். அது தவிர ஏனைய இயக்கங்கள் எல்லாம்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு குறிப்பிட்ட நபரிலிருந்து அது தொடங்குகிறது. அதனை முஸ்லிம்கள் மொத்தமாக பின்பற்றியதும் இல்லை, அங்கீகரித்ததும் இல்லை. வஹாபிகளுடைய கொள்கைகளும் முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜ்தியின் காலத்திலிருந்து தான் வெளியில் வருகின்றன. அதற்கு முன்னால் இப்னு தைமியாவுடைய கருத்திலிருந்து அவர் எடுத்தவைகள் இருக்கின்றன. ஆகவே இப்னு தைமியாவுக்கு முன்னால் சொல்லப்படாத கருத்துக்கள் எல்லாம் இவருடைய கருத்துக்களிலும் இருக்கின்றன. இப்னு தைமியாவுக்கு முன்னால் தராவீஹ் 8 ரகாத் என்று யாருமே சொன்னதில்லை. வசிலா தேடுவது ஷிர்க் என்று யாரும் சொன்னதில்லை. தௌஹீதை உலுஹிய்யா ருபூபியா என்று பிரித்ததாக வரலாறே இல்லை. 3 தலாக்கையும் ஒரே விடுத்தத்தில் சொன்னால் 3ம் நடக்கும் என்றுதான் முதல் இருந்தது. 3ஐயும் ஒரே விடுத்தத்தில் சொன்னார் அது ஒரு தலாக்குத்தான் என்பது இப்னு தைமியாவின் கண்டுபிடிப்பு. இவ்வாறு ஒரு புது புது கருத்துக்கள் அவர்களிருந்தே வெளியில் வந்தன. அந்த கருத்துக்களுக்கு முன் தொடர்ச்சி கிடையாது. முன் தொடர்ச்சி இல்லாத எந்த ஒரு கருத்துக்கும் மார்க்கத்தில் அங்கீகாரமும் இல்லை. அவ்வாறான கருத்துக்களுக்கு அல்லாஹுடைய தீர்ப்பின்படி அந்த கருத்துக்களை பின்பற்றுகின்றவர்கள் வழிகேடர்கள், நரகவாதிகள். முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜ்தியின் கருத்துக்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து தொடர்ச்சியாக வருகிறதா என்றால் இல்லை. அதனால் தான் வஹாபிகள் விவாதத்துக்கு சென்றால் இமாம்களுடைய கருத்தை எடுக்கக்கூடாது, சஹாபாக்களுடைய கருத்தை எடுக்கக்கூடாது, குர்ஆன் ஹதீஸ் என்று மாத்திரம் இவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு ஏமாற்று வித்தை, மக்களை மடையனாக்குகின்ற ஒரு கருத்து. ஏன் அவர்களுடைய கருத்துக்களை வழி வழியாக வந்த இமாம்களுடைய கருத்துக்களிலிருந்து காட்ட முடியாது. அதனால்தான் அவர்கள் அதை நிராகரித்துவிட்டு நேரே குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் செல்கிறார்கள். அவருடைய சொந்த விளக்கங்களை அவர்கள் மார்க்கமாக்குகின்றார்கள். இப்படி குர்ஆனுக்கு சுய விளக்கங்களும் ஹதீஸுகளை முழுமையாக மறுக்கின்ற போக்கும் அவரிடத்தில் காணப்படுகின்றன. அவ்வாறான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அதனுடைய முழு வளர்ச்சியாக ஹதீத் மறக்கப்படும், குர்ஆன் மாத்திரம் ஏற்கப்படும். அதற்கு பின்னால் குர்ஆனும் நிராகரிக்கப்படும். இப்பொழுது பாருங்கள், பிஜேயினுடைய செயல்பாடையும் பேச்சையும் பாருங்கள். குர்ஆன் ஹதீஸ் என்று தான் தொடங்கினார், பின்னர் ஹதீஸையும் மறுத்தார். இப்பொழுது குர்ஆனிலேயும் அவர் சந்தேகங்களை ஏற்படுத்தி அதிலேயும் கை வைத்து விட்டார். இதுதான் வஹாபிகளுடைய மார்க்கத்தினுடைய வளர்ச்சி. அவருடைய வளர்ச்சி எங்கே போகிறது? முதல் மதுஹபுகளை மறுக்கிறார்கள், ஹதீதை சஹாபாக்களை மறுக்கிறார்கள், ஹதீதை மறுக்கிறார்கள். இப்பொழுது குர்ஆனிலேயே கை வைத்து மறுக்கிறார்கள். இவர்களுடைய நிலைமை எவ்வாறு அமையும் என்பதனை ஒரு அடிமட்ட ஒரு முஸ்லிமும் கூட தெளிவாக ஒரு நொடியில் விளங்கிக் கொள்ளுவான். அதனால்தான் அந்த கொள்கை வழிகட்ட கொள்கை, அது ஒரு வழிகட்ட அமைப்பு, அதில் சேரக்கூடாது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு முனாஃபிக்கினுடைய விஷயத்தில் 2 விஷயங்களை நீங்கள் காண முடியாது. ஒன்று ஒரு தெளிவான தோற்றம், மார்க்கத்தில் ஒரு விளக்கமான பேச்சு. வஹாபிகளிடத்தில் இதை நீங்கள் காணலாம். அவர்களிடத்திலே ஒரு தெளிவான தோற்றம் இல்லை, தெளிவான பேச்சும் இல்லை. அவர்கள் நயவஞ்சகர்கள் என்பதற்கான அடையாளத்தை அவர்களில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வஹாபிகளுடைய எந்த ஒரு பேச்சிலையும் ஒரு சாந்தமான ஒரு நிலையை நீங்கள் காண முடியாது. அவர்கள் எங்கு சென்றாலும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் தான் காண முடியும். ஈவிரக்கமில்லாமல் மனசாட்சி இல்லாமலும் பேசுவார்கள். மரியாதை என்பது அவருடைய வார்த்தையில் அவருடைய நடத்தையில் இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி காலத்தில் மக்களை வழிகெடுக்க வருகின்றவர்களுடைய இதயம் ஷைத்தானின் இதயமாயிருக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஷைத்தானின் இதயம் என்பது வஹாபிகளிலே நாம் தெளிவாகவே பார்க்கிறோம். அதனால்தான் இவர்கள் கொள்கை ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, நடத்தை ரீதியாக, குணங்கள் ரீதியாக, கோலங்கள் ரீதியாக எல்லாவற்றிலையும் மார்க்கத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இகழப்பட்டவர்கள் என்பதனால்தான் இவர்கள் ஒரு தீயவர்கள், கொடியவர்கள் என்று நாம் சொல்கிறோம். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஹவார்ஜிகளை பற்றி சொல்கிற பொழுது அவர்கள் குணத்திலும் கோலத்திலும் மிக தீயவர்கள் என்று சொல்கிறார்கள். ஹவார்ஜிகளின் வழியில் வந்த இந்த வஹாபிகளுக்கும் அது முழுமையாக பொருந்துகிறது.
இவர்களுடைய மனநிலையை நீங்கள் பாருங்கள். ஒரு வெறி நாய் பிடித்தவனுடைய மனநிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். ஹதீதிலும் இருக்கிறது இவர்களுடைய மனநிலை இவ்வாறு தான் இருக்கும் என்று. ஆக மனங்களும் கட்டு, கோலமும் கட்டு, குணமும் கட்டு, மக்களை கெடுக்கின்ற ஒரு தீய ஒரு கூட்டங்களாகவே இவர்கள் வெளியாயிருக்கிறார்கள். அந்த தீய உருவங்களினுடைய ஒரு மொட்டு உருவந்தான் வஹாபிசம் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து.